இல்லம் தேடி வந்து வைக்கிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து குடும்பம் அமைதி பெற என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று மிக அருமையானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் கலந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நம்ம பார்க்க இருக்கும் சிந்தனையின் தலைப்பு குடும்பம் அமைதி பெற. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனுமே குடும்பம் அமைதி என்ற அமைப்பிலேயே உருவாகி வந்திருக்கும். குடும்பம் என்பது என்னன்னா வாழ்க்கை துணைவர், பெற்றோர்கள், குழந்தைகள் என்ற உறவுகளோட கூட்டமைப்பு தான். இல்லத்தார் கடமையாற்ற வேண்டிய நிலையில மூவர் உள்ளார்கள். அவங்க யாருன்னா பெற்றோர்கள், வாழ்க்கை துணை, பெற்ற மக்கள். இவங்கதான் தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாமல் இந்த மூன்று பிரிவினருக்கும் கடமையாற்ற வேண்டியவர் குடும்ப தலைவர் தான். இவர்களோட மட்டும் இல்லாம சமுதாயத்துல நோயுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், உழைக்கும் வகையில அறிவில வளர்ச்சியுற்றோர் ஆகியோருக்கும் கடமையாற்ற வேண்டியது கூட அவசியமா இருக்கு. இல்லத்தார் தனது கடமையாற்றுவதிலிருந்து தவறும் போது அங்க என்ன ஆகுங்க? வயதுல முதியவர்கள் பட்டினி கிடக்கும் நிலை, பிச்சை எடுத்தாகணும், இல்ல இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. மகனோ மகளோ பெற்றோர்களோ பராமரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது. இங்க வாழ்க்கை துணைவர் ஒருத்தர் மற்றவர் கைவிட்டா என்ன ஆகும்? அதுபோல பெற்ற குழந்தைகளை நல்ல முறையில பாதுகாக்க காலத்துல படிப்பறிவு கொடுக்காம விட்டுட்டா அந்த குழந்தைகள் சமுதாய நலம் கெடுக்கும். அங்க மக்களாக தவறான உடல் நலம் கெடுக்கும், மக்களாக மாற்றி விடுவாங்க அவங்க. இப்படித்தான் ஒரு பையன் எக்ஸாம்ல பேப்பர் எழுதிட்டு இருக்கிறப்போ, அப்போ என்ன செய்யறான், அந்த பையன் தெரியாம பேப்பர் எடுத்து தெரியாம திருட்டுத்தனமா பார்த்து பார்த்து எழுதிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யறாங்க, அங்க உள்ள டீச்சர் அவனை ஏன் இப்படி திருட்டுத்தனமா இப்படி எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அப்போ அவன் பெற்றோர்களை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றப்போ, அவனும் போய் அவங்க பெற்றோர்களை அழைச்சிட்டு வர்றப்போ அப்ப அவங்க கிட்ட விசாரிக்கிற தருணத்துல அந்த ஆசிரியருக்கு தெரிய வந்தது, இந்த பையன் ஏன் இப்படி திருட்டுத்தனமா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்றப்போ, அப்ப அவங்க அம்மா அப்பா என்னன்னா தினம் தினம் வீட்டுல அவங்க சண்டை சச்சரவு. அதனால இந்த பையன் எப்படி படிக்க முடியும்? அந்த பையனும் இதனாலதான் டீச்சர் நான் இந்த மாதிரி பார்த்து எழுதி ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்றான். அப்ப பாருங்களேன் அன்பர்களே, ஒரு வீட்டுல தாய் தந்தையர் பொறுப்பாக இல்லைன்னா அந்த குழந்தைகள் தவறான வழியில போகிற நிலைமைக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்குது இல்லைங்களா? ஆகையால இல்லத்தார் இயற்கையாகவே வாழ்வுல இணைக்கப்பட்ட இம்மூவரையுமே பாதுகாக்க கடமைப்பட்டவராக இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் குடும்பத்துல பார்த்தோம்னா, குடும்பத்துல ஒவ்வொருவரும் அவரவர் வழியில செயல செய்துட்டு இருப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன உன் பேச்சு கேக்குறது, அது அப்படி இருக்கக்கூடாது.
ஒருவரோட செயல் மற்றவர்களுக்கு ஒத்தாக இருக்கும்படி அமைத்துக் கொள்ளணும் என்கிறார் சுவாமிஜி. எந்த குடும்பத்துல அமைதி நிலவுதோ, பிணக்கில்லாம வாழ்வு நடக்குதோ, அந்த குடும்பம் தான் ஒரு கலை கோயிலாக திகழும். அந்த மாதிரி இனிமையாக, அமைதியாக, நிறைவாக வாழ்க்கையை வகுத்துக் கொண்டே குடும்ப அமைதியை நிலைநாட்டி வாழும் குடும்பமே இனிமையாக திகழும் அப்படின்னு சொல்றாங்க. பிறவிக் கடலை நீந்துதல் என்ற உயர்ந்த நோக்கத்தை தான் அடைவதற்காக தான் இந்த ஆன்மீக வாழ்வையே நம்ம கடைபிடித்து வாழ்றோம். அப்போ அந்த குடும்பமும், குடும்ப அமைதியும் மிக மிக அங்க முக்கியமானதாக இருக்கு. சிலருக்கு தோணுங்க, நம்ம ஏன் ஆஹ் நம்ம குடும்ப அமைதி ஏன்? எதற்கு நாங்க இது நாங்க குடும்பத்தோட நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சிலருக்கு தோணும். அதுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கிதான் சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்று பெரும் நோக்கத்தோடு தான் மனவளக்கலைய சுவாமிஜி வகுத்திருக்காங்க. ஒவ்வொருவரின் குடும்பத்துல பிணக்குகள் வருவது இயல்புதாங்க. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்வாங்க இல்லையா? அது போலத்தாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில பிணக்குகள் சிறியதாக இருக்கும். ஒரு சிலர் வாழ்க்கையில பெரியதாக இருக்கலாம். பிணக்கில்லா வாழ்க்கையை நடத்தி செல்பவன் தான் ஞானி. அமைதியாக நிறைவான வாழ்க்கை குடும்பத்துல இருப்பவர்களுக்கு வகுத்து தர வேண்டிய குடும்பத் தலைவரின் பெருங்கடமை. அவர் பெற்ற ஞானத்தின் தலையாய பயன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி பிணக்குகள் அதிகரித்து கொண்டேதானங்க போகுது. கணவரை விட மனைவி சம்பாதிக்கிறதுனால நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். அப்போ நீ வீட்டுல இந்த வேலைகள்லாம் செய்யணும். நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதும் சிறிது சிறிது ஆரம்பிச்சு அந்த சண்டை பெரிதாக ஆயிடுது இல்லைங்களா? வீட்டில் இருக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க? வாரம் இப்படி ஒவ்வொரு அப்ப இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் இப்படி எல்லாம் பெண்களும் ஆண்களும் இப்படி இது பண்றதுனால அப்போ இந்த இப்படி பெரிய பிணக்குகள் இருந்து கொண்டேதான் போகுது. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைகளை இந்த வாரம் முழுக்க நம்ம சமாளிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு சமாளிக்கிறோம். இது பண்றோம், அது பண்றோம். இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன நம்ம கணவருக்கு விடுமுறை கிடைக்கிறப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெளியில போய் நம்ம சுற்றிட்டு வருவோம் குடும்பத்தோட அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கணவரை என்ன நினைப்பாரு? இந்த வாரம் ஆபீஸ்ல ரொம்ப வேலைப்பா, ரொம்ப ஒரே ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல ரொம்ப நிம்மதியா ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன ஆகுது? 2 பேருக்கும் இந்த எதிர்பார்ப்புனால அது கிடைக்காமல் போறதுனால என்ன ஆகுதுங்க? ஏமாற்றம் தான். அங்க சண்டை சச்சரவு வரத்தானங்க செய்யுது. இத விட ஒரு நிகழ்ச்சிய பார்த்தோம்னா, நேர்லயே நான் பார்த்த நிகழ்வு. டெல்லியில பார்த்தோம்னா, ஒரு வீட்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வீட்ல பார்த்தோம்னா, அவங்க மனைவி சொல்றாங்க, அவங்க வீட்ல இருக்கிற நாய வெளிய பாத்ரூம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நான் போகல, அப்புறமேல் போறேன். அவ போகலைன்னா என்ன ஆகும்? ஆ அதுக்கு சண்டை போட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நீ போகலைன்னா நான் அந்த நாய வச்சுக்கிருவேன், நான் உன்ன டைவர்ஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் அத பார்த்துட்டு ஷாக். அப்ப பாருங்களேன், எப்படி ஒரு கணவன் மனைவியோட உறவு ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்துக்கிற முடியாம டைவர்ஸ் லெவலுக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த காலத்துல எல்லாமே கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்ததுனால பெரியவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு கணவன் மனைவி இருக்கிற இடமே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அத நம்ம கண்கூட பார்த்திருப்போம். நம்ம தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் வாழ்ந்ததெல்லாம். ஆனா இப்போ எல்லாரும் பாருங்க பிரைவசி வேணும்னு சொல்லிட்டு அவங்கவங்க இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பார்த்து வளரும் பிள்ளைங்கள் அப்ப எப்படிங்க இருப்பாங்க? அவங்களுக்கும் அதிகமா தானே அவங்க யோசிக்கும் சிந்தனை திறன் இருக்கும் இல்லைங்களா? இதுதான் சுவாமிஜி கிட்ட ஒரு அம்மா தன் கணவரை பற்றி முறையிடுறாங்க. ஐயா, என் கணவர் என்னை இப்படி எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு குறைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, சரிங்கம்மா, உங்க கணவர் என்னவெல்லாம் நன்மை செய்திருக்காங்க, அதை சொல்லுங்க என்று சொல்றப்போ, அவரு அப்ப அந்த அம்மாவும் என் கணவர் என்ன படிக்க வச்சாரு, எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வைக்கிறாங்க அந்த அம்மா. அப்ப இத்தனை உயர்ந்த நிலையில வச்சிருக்காரு என்று சொன்னதுமே சுவாமிஜி, சரிங்கம்மா, இத்தனை நன்மைகள் மகிழ்ச்சியும் அடைந்த என்னென்ன என்று ஒரு 2 நிமிடம் நினைத்து பாருங்களேன். அவர்களால் கிடைக்கப்பெற்றது மகிழ்ச்சி, சந்தோஷம், துணை, காப்பு எல்லாம் நினைவிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப இப்படிப்பட்ட ஒரு திருவுருவத்தினை நான் சினம் கொண்டு வதைப்பதும் மனதிற்கு துன்பம் ஏற்படுத்துவதும் எவ்வளவு நன்றி கெட்ட தன்மை என்று தெரிய வரும். அதனால இன்று மனமுவன் கொண்டு அவர்கள் பேரில் நான் சினம் கொள்ள மாட்டேன். எடுத்துக்கொண்டு அதை அந்த முடிவையே பல தடவை செய்து எந்த மாதிரியான செயலினால் சூழ்நிலையிலும் சினம் வருகிறதோ என்று கவனித்து அப்போது எல்லாம் நாம் மிகவும் கவனமாக இருந்து அந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது அப்போது அங்கே சினம் வராது. இப்போ இந்த விடாம இந்த அம்மாவிடமோ ஐயாவிடமோ அறியாமையினால் உங்களுக்கு எத்தனை தடவை துன்பம் கொடுத்துட்டேன். அந்த அடுத்தடுத்த வரை இப்போ உணர்ந்து விட்டேன். அதை உணர்ந்து கொண்டேன். திருத்திக் கொள்கிறேன். மன்னித்து விடுங்கள். அப்படின்னு இனிமேல் குருவின் சாட்சியாக நான் உங்கள் பேரில் சினம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வருந்த மாட்டேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றப்போ அப்புறம் நான் முற்றிலும் சினம் கொள்ளாமல் அடங்கிவிட்டால் பிறர் என் தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் என்று நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. இப்ப நம்ம நினைப்போம்ல, நம்ம சினம் கொள்ளாம இருந்துட்டா நம்ம தலையில் மேல ஏறி எல்லாரும் உட்கார்ந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி அவர்கள் தவறு செய்தாலுமே கூட என்ன ஆகிவிட போகிறது? சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இந்த மூன்றையும் குடும்பத்தில் இயல்பாகி விடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை கோயிலாக்கி கொண்டீர்களானால் அந்த கோயிலுக்கு அர்ச்சகனாக நானே இருப்பேன், சுவாமிஜியே இருப்பேன் என்று சொல்றாங்க. போற்றி புகழ்ந்து வாழ்த்து கூற நானே வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களது கோயிலு உங்களை உங்களை இதை கோயிலாக்கி கொண்டு உங்கள் குடும்பத்தை உள்ள அனைவரையும் இறைவனுடைய கோயிலாக மதித்து போற்றி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் நீங்கள் பெறுவதோடு உங்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்லவர்களாக உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய செல்வங்களாக ஆக வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று சுவாமிஜி சொல்றாங்க. இதற்கு ஒரு ஞான களஞ்சியத்தை சுவாமி சொல்லியிருக்காங்க. இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ் என்ற இல்லறமாம் நானிலமும் எதற்கு நெறி என்று சொல்லியிருக்காங்க. குடும்பம் வளம் பெருக அதன் உறுப்பினர்கள் அனைவரையும் தம் தம் கடமையை உணர்ந்து ஆற்ற வேண்டும். குடும்பத்துல மற்றவர்களும் நாம குடும்ப அமைதியை காக்கும் காரணம் அமைதி இல்லாமல் காக்கும் காரணம் என்றாலும் பிறரிடம் உள்ள குறைபாடுகளை நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் மூலமாக நிறைவு செய்து குறை அறிவில் உள்ளவர்களையும் அரவணைத்து குடும்பத்திலேயே அமைதி காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. பிணக்கு இதனால இந்த குடும்ப பிணக்குகளுக்கு 4 காரணங்களாக சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக பிணக்கு எல்லாம் 4 காரணங்கள் இருக்கு. அது என்னன்னா தேவை, அளவு, தன்மை, காலம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு மிக்சி தேவைப்படுது. இப்ப மிக்சி தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த நேரத்துல அது தேவைப்படுது. மகளுக்கோ மொபைல் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? அப்போ இங்க என்ன ஆகுது? இதனால இங்க பிணக்கு எழதான் செய்யும். இதுல எது தேவையான கடைசியாக அம்மாவுக்கு தேவைப்படும் மிக்சி தான் தேர்வு செய்யறாங்க. மிக்சி தான் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா அந்த அளவு அது சிறியதா பெரியதா இருந்தா பணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிணக்கு எழும் இல்லைங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா என்ன பிராண்டு கம்பெனி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அப்ப அத தன்மையை பத்தி ஒரு இது பிணக்கு எழதான் செய்யும். அப்போ இதை எப்படி வாங்கலாம்? பணம் இவ்வளவு தேவையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப சம்பள உயர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிணக்கு எழதான் செய்யுது. எந்த நிலையிலுமே இருப்பவர்களிடம் இந்த 4 அம்சங்களில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒத்து போனால் பிணக்கே வராது, சிக்கலும் எழாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒரு பொருளை அடைவதில் தன்மை, அளவு, கால முறைகளும் இதை வகுத்து கொண்டே அவற்றில் உறுதியாக இருக்கிறோம். இந்த மனநிலையில் நம் உலகம் முழுவதிலும் உள்ள பிணக்குகளுக்கெல்லாம் காரணமாக உள்ளது. இந்த பிணக்குகள் நீங்கதான் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இந்த 3 தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. குடும்பத்து உறவுகளிடம் பிணக்குகள் தீராமல் இருந்தாலோ பிணக்குகள் தோன்றி பின் சமாதானம் ஆனாலும் கூட மனம் இறுக்கம் நீடித்தாலோ அதுவே சிறிது சிறிதாக ஆகுதுன்னா வெறுப்பா வளர்ந்து போகும்.
பகைமை முடியுமா? பகையால முடியுமா? குடும்ப அமைதியில பெண்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்குதுங்க. குடும்ப வருமானத்திற்கேற்ப கட்டுப்பாடோ கட்டுப்பாடோட குடும்பம் நடத்துவது பெண்களோட பொறுப்பு. இப்ப கணவனுக்கு தெரியாம மனைவி பணம் சேர்ப்பதும், மனைவிக்கு தெரியாம பணம் சேர்ப்பதும், அதுவும் தவறு. நம்ம சேர்ந்து தான் அத சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. வரவுக்குள் செலவு செய்த என்ற வழியில் பல பிணக்குகள் இல்லாமலே செய்து விடலாம் இதனால அப்படின்னு சொல்றாங்க. சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இந்த 3ம் முக்கியமானது. தனக்கு விருப்பம் இல்லாதது பிறர் செய்த போதும் அதை தாங்கிக் கொள்வதுதானே சகிப்புத்தன்மை ஆகும். தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு மனமுவந்து அளிப்பதுதான் விட்டுக் கொடுத்தல் ஆகும். தன் நலத்தை கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல், பொருள், ஆற்றலை அர்ப்பணிப்பதே தியாகம் என்று சொல்வாங்க. நமக்கு விருப்பமான பொருள பிறர் விரும்பும்போது அதை அவங்களுக்கு நம்ம மனமுவந்து கொடுப்பதனால என்ன நன்மைகள் குடும்பத்துல உள்ள உறவுகளிடமிருந்து கிடைக்குது. மத்தவங்க செயல்களை தங்கள் விருப்பம் போல செய்றாங்க. அதுல 100 செயல்களும் தனக்கு பிடிச்சது போல செய்றாங்க. சில செயல்கள நமக்கு பிடிக்கவில்லை என்றாலுமே கூட, அவங்களுக்காக அதை சகித்துக் கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிணக்கு எழும்போது, பிற அப்ப என்ன ஆகுவாங்க? கருத்து சரியாக இருந்த போதிலும், உயர்வாக இருந்தாலும், அது அவசியமானதா இருந்தாலும், சிறிது காலத்திற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை அதை தள்ளி போட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு. அப்ப அவர்களது விருப்பத்திற்கேற்ப தன்னை மாற்றிக் கொள்வதும் குடும்ப அமைதியை காக்கச் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. துன்பங்களை பொருட்படுத்தாமல் பிறர் நன்றாக இருந்தால் போதும் என்ற அளவிற்கு கடைசி வரையில் விட்டுக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. பிறர் இன்பம் அடைந்தாலும் போதும் என்ற தன்னிடம் உள்ளதையே அர்ப்பணிப்பதே உயர்வாகும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. சுவாமிஜி சொல்லுவாங்கல்ல, ஒரு செடியை கூட பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைப்பது கூட அப்ப கூட நம்ம சிறிது மண்ணை எடுத்துதான் நடுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பெண்ணானவர் தன் பிறந்த வீட்டை விட்டு தன் தாய், தந்தை, உடன்பிறப்பு, உறவுகள் எல்லாரையும் விட்டுட்டு தன் கணவரோட வந்து அவங்க சேர்ந்த வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதன் பின் கணவர் குடும்பமே அவளின் குடும்பமாக மாறி விடுகிறது. ஆயுள் முழுவதும் அவர்களோடயே அவ வாழத் தொடங்கிறா இல்லைங்களா? அந்த பெண்ணினத்தை காத்து மதித்து நடக்க வேண்டும் என்று சுவாமிஜி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. பாலுறவுல பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்கிடையே நட்பு உறவையும் ஒற்றுமையும் உயிர் போல ஓம்ப வேண்டும். அதற்கு கற்பு ஒன்றை தவிர மற்ற எதையும் வேண்டுமானாலும் நம்ம தியாகம் செய்யலாம். சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் 3 பண்புகளையும் கடைபிடித்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் தீர்ந்துவிடும். அதோடும் இல்லாமல் இனி பிணக்குகளே வராது அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் அமைதி பெறன்னு சுவாமிஜி ஒரு இது சொல்லியிருக்காங்க. இணக்கத்தையும் வற்புறுத்தும் போதும் பிணக்கத்தை தீர்க்கும் போதும் இன்சொல்லிலே உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்த வேண்டும். இன்சொல்லினால் கெடுதல் ஒழிய நன்மைகள் பலவும் பெறலாம். குடும்ப அமைதியை பெற சலனமில்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் என்பார்களே, அது இங்கேதான் வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை இவை எல்லையின்றி தேவையாகும். எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை ஒன்றினாலே வெற்றி கண்டு விடலாம். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறுத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். அதே போல பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல பாவித்து ஒதுக்கிவிட வேண்டும். அப்போதுதானங்க அமைதி பிழைக்கும். தற்போது அம்மா மகளுக்கிடையே கூட பல பிணக்குகள் தோன்றுவதையும் வளர்வதையும் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு இடையே கூட விட்டுக் கொடுத்தல் இல்லையெனில் வேறு யாரிடம் அதை தேடுவது? அம்மாவுக்கும் பெண்ணாக இருக்கும் போதே இப்படி என்றால் பின்னால் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும்? இது யார் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பாலுறவினாலையும் இங்க பல பிணக்குகள் எழத்தானுங்க செய்யுது. பாலுறவினாலே இங்க பொதுவாக குடும்பத்துல பிணக்குகள் தோன்றுவதற்கு தம்பதிகளுக்கிடையே பாலுறவு நிறைவின்மை தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பாலுறவு வேட்கை கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பட்சத்துல அப்ப என்ன செய்யறதுன்னா எளிய முறை குண்டலினி யோகத்துல மற்றும் காயக்கல்ப பயிற்சியின் மூலம் சீரமைத்து இனிமையோட வாழ்க்கை நடத்தவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கணவன் மனைவி நட்பு எப்படி இருக்கணும்னா இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ
எண்ணத்தாலோ ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கும் உடல், பொருள், ஆற்றல் அனைத்தையும் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே திருமண உறவாகும். கணவன் மனைவி உறவு மதிப்பு மிக்கது. இருவருமே எல்லா துறைகளிலும் உயர்வையும் இந்த நட்பில் பாதுகாப்பது அவசியம். வாழ்க்கை முழுவதும் உதவுவது கணவன் நட்பு, மனைவி நட்புதான் என்று சொல்லி இத்துடன் இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.